மும்மூர்த்திகள் குழந்தைகளாக மாறியது எவ்வாறு எதற்காக தெரியுமா? சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவருக்கும் ஒரு சமயத்தில் நாம் யாருக்காவது குழந்தையாக மாட்டோமா என்ற நினைப்பு வந்துள்ளது. தாயின் பரிபூரண அரவணைப்பில் அணைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியவுடன் மூவரும் தமக்கு ஒருவர் தாயாக பத்தி சிரத்தையில் சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க முனைந்தனர். அவர்கள் கண்களில் ஒரு ரிஷி பத்தினி தெரிந்தாள். அவள்தான் அனசூயை. அனசூயை தாயாக முப்பெருந்தேவர்களும் 3 குழந்தைகளாக அத்ரி ஆசிரமத்தில் மிக மகிழ்வாக இருந்து வந்தனர். அனசூயை அளவற்ற, எல்லைகள் இல்லாத, களங்கம் எதுவும் இல்லாத நிர்மலமான பழுக்கற்ற பாசத்தினை குழந்தைகளான பிரம்ம, விஷ்ணு, சிவன் அனுபவித்து வந்தனர். நெடுநாட்களாக பிரம்மன் இல்லாமல் பிரம்ம லோகம் இருண்டது. விஷ்ணுவின் வைகுந்தம் வெறிச்சோடியது. ஈஸ்வரனின் கைலாயம் இயல்பாக இல்லை. பிரம்மாவின் தேவியாகிய சரஸ்வதியும், விஷ்ணுவின் தேவியாகிய லட்சுமியும், சிவனின் தேவியாகிய பார்வதியும் தமது கணவர்களை தேடியலைந்தனர். வெகுநாட்கள் தேடிய பின்னர் மூவரும் அத்ரியின் ஆசிரமத்தில் இருப்பதை கண்டறிந்தனர். குழந்தை வடிவில் இருந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் தங்களை தாய் அனசூயையிடமிருந்து பிரித்துவிடுவார்களோ என்ற எண்ணி மூவரும் அத்ரியின் ஆசிரமத்திற்கு பின்னிருந்த வாழை தோட்டத்தில் மறைந்து கொண்டனர். முப்பெருந்தேவியரும் அனசூயையிடம் அத்ரியின் ஆசிரமத்தில் குழந்தைகளாக இருந்த தங்கள் கணவர்களை திரும்ப அனுப்புமாறு மன்றாடினர். அனசூயைக்கு குழந்தைகளை பிரிய மனமில்லை. குழந்தைகளுக்கும் அன்னையை பிரிய மனமில்லை. அனசூயை நெஞ்சம் கனக்க பிரம்ம, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் சுய ரூபம் அடைய அனசூயை பிரார்த்தனை செய்தாள். அதன்படியே மூவரும் தங்கள் தனித்த உருவம் அடைந்தனர்.